Krishna. Hare Krishna. Very happy to be here once again. மறுபடியும் இங்கிருப்பதில் நமக்கு மிக்க மகிழ்ச்சி. I wasn't meant to come to Malaysia this time. I wasn't meant to. Then at the last minute, decided to come here. உண்மையில் நான் இந்நேரம் மலேசியாவுக்கு வருவதாக இல்லை, ஆனால் கடைசி நிமிடத்தில் வருவதற்கு முடிவு செய்தேன். I had two invitations at the same time, Akshaya Tritiya, opening of the temple. இதே நேரத்தில் அக்ஷய திருதையில் 2 இடங்களில் ஆலய திறப்பு விழாவிற்கு எனக்கு அழைப்பு வந்தது. That was the opening a big temple in Gujarat, India. ஒன்று குஜராத்தில் ஒரு பெரிய ஆலய திறப்பு விழா இருந்தது. I also went there 2 years ago when they were constructing it and blessed the property, and then so they asked me to go there and they were a bit late because Ramcharan already asked me. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஆலயம் கட்டுமானத்தில் இருந்த பொழுது நான் அங்கு சென்றிருந்தேன். அப்பொழுதும் அந்த திறப்பு விழாவில் கலந்து கொள்வதாக நான் வாக்களித்திருந்தேன். ஆனால் இம்முறை அவர்களுடைய அழைப்பு சற்று தாமதமாக வந்தது. ராம்சரண் பிரபு அதற்கு முன்னதாகவே நமக்கு அழைப்பு விடுத்து விட்டார். So I had to decide, which are also my friend. Yeah. நான் ஒரு முடிவு செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் அங்கு குஜராத்தில் இருப்பவர்களும் எனது நெருங்கிய நண்பர்கள். Very big temple, like they spend a lot of money. Biggest temple in that town. அங்கு குஜராத் அந்த பட்டணத்திலேயே அதுதான் மிகப்பெரிய ஆலயம். So Vedavyas Maharaj is there, many other big people came for the opening. வேதவியாஸ் மகாராஜ் போன்ற பல சுவாமிமார்கள் அந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றனர். They convinced me to go and not come here. உண்மையில் நான் அங்கு செல்ல வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினார்கள், இங்கு வராமல். So I told Ramcharan, I'm not coming, I have to go to India. ராம்சரண் பிரபுவிடம் நான் வர முடியாது, நான் இந்தியாவிற்கு போகிறேன் என்று கூறினேன். Then I had some change of heart. அதன் பிறகு எனது மனம் மாறியது. And when I went to sleep, then I woke up, I said, I'm going to Malaysia. உறங்கும் பொழுது அந்த மனமாற்றம் நடந்தது. எழுந்த பிறகு மலேசியாவுக்கு செல்வேன் என்று நான் முடிவெடுத்தேன். I met Banu Maharaj in Melbourne. மெல்பர்ன் நகரில் பானு மகாராஜ் அவர்களை நான் சந்தித்தேன். He said he's coming. Then I said, yeah, I'm coming. We'll meet you there. அவர் இங்கு வருவதாக கூறினார். நானும் இங்கு வருகிறேன் என்று அவரிடம் கூறினேன். So I felt good. So I still said that I will go to India this year at another time. So I have to make up for it. இந்தியாவிற்கு இதே ஆண்டில் மற்றொரு முறை நான் செல்வேன். So anyway, this is all the mercy of Srila Prabhupada that we can participate within our own spiritual family. இந்த நமது சொந்த ஆன்மீக குடும்பத்தில் நாம் கலந்திருக்கின்றோம் என்றால் அனைத்தும் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களின் கருணைதான். It's Malaysia or India or Australia, it doesn't matter. We're all in Prabhupada's family. மலேசியாவோ இந்தியாவோ எந்த நாடாக இருந்தாலும் நாம் எல்லாம் பிரபுபாதரின் குடும்பத்தினர். We need to feel in that way and assist our Krishna movement wherever we are. நாம் இந்த உணர்வில் இருந்து கொண்டு எங்கிருந்தாலும் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்திற்கு நமது பணிகளை செய்ய வேண்டும். And this year is a very special year. இவ்வாண்டு ஒரு சிறப்பான ஆண்டு. Because, like I was saying the other day, this is also the year where for the 50th anniversary of Krishna Balaram Mandir in Vrindavan. இவ்வாண்டு பிருந்தாவனத்தின் கிருஷ்ண பலராம் மந்திர் திறப்பு விழா கண்டு 50 ஆண்டு நினைவு நாள். As you know, you can read about how you opened the temple in India. The Lilamrita wasn't so easy. பிரபுபாதரின் லீலாமிர்தத்தில் இந்தியாவில் ஆலயங்கள் திறப்பதை பற்றி நாம் படிக்கலாம். அது அவ்வளவு சுலபமானதாக இல்லை. It's easy for us to sit here and talk about it.
But actually Prabhupada went through a lot of hardship to open those temples. இங்கு அமர்ந்து கொண்டு அதை பற்றி பேசுவது மிக சுலபம். ஆனால் அவற்றை எல்லாம் நிறுவுவதற்கு பிரபுபாதர் பட்ட துன்பங்கள் அதிகம். They didn't have any Indian people to help him. அவருக்கு உதவி செய்ய அங்கே எந்த இந்தியரும் இல்லை. Because they always want put the name in the temple after donation. ஏனென்றால் இந்தியர்கள் நன்கொடை வழங்கிவிட்டு அவர்களுடைய பெயரை அங்கே பொறிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். Prabhupada didn't like that. பிரபுபாதருக்கு அது விருப்பமில்லை. Anyway, but later on we got Indian people to help us. இறுதியாக அங்குள்ள மக்கள் நமக்கு உதவி செய்தார்கள். Those days we had foreigners, the Prabhupada brought from America. அப்பொழுது பிரபுபாதர் அழைத்து வந்த அமெரிக்க சீடர்கள் அங்கே இருந்தார்கள். And so there's a lot of opposition from the locals to not give the temple, the land to the lectures. அப்பொழுது அங்கிருந்த உள்ளூர்வாசிகள் பல எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். நிலத்தை இவர்களுக்கு கொடுக்க கூடாது என்றெல்லாம். So and the following year, 1978, they opened the Mumbai temple. அதன் பிறகு 1978ஆம் ஆண்டு மும்பாய் ஆலயத்தை திறந்தார்கள். And this month also Srila Prabhupada opened our Melbourne temple, 1975. 1975ஆம் ஆண்டு இதே மாதத்தில் பிரபுபாதர் அவர்கள் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் ஆலயத்தையும் திறந்து வைத்தார்கள். So Prabhupada was on a tour. பிரபுபாதர் ஒரு பிரயாணத்தில் இருந்தார். He opened the temple. After that, Melbourne, I think, was in New Zealand. மெல்பர்ன் ஆலயத்தை திறந்துவிட்டு அவர் நியூசிலாந்து சென்றார். So we can be proud of ourselves to be part of this Prabhupada family. இந்த பிரபுபாதரின் குடும்பத்தில் ஓர் அங்கத்துவமாக இருப்பது பற்றி நாம் பெருமைப்பட வேண்டும். And all of you, whoever here, we should not be discouraged wherever we are, that we are still in the family of Srila Prabhupada. We are helping them somehow, in a small way, in whatever way. நாம் ஊக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் நாம் எல்லாம் இந்த பிரபுபாதரின் குடும்ப உறுப்பினர்கள் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். நமது பங்கை ஆற்ற வேண்டும். And we need to feel that, be proud of that, and don't become despondent or look elsewhere. Be strong with yourself to feel we want to be with Prabhupada. இந்த குடும்பத்தில் இருப்பதை பற்றி நாம் பெருமைப்பட வேண்டும். நமது கவனங்களை வேறெங்கும் திசை திருப்பாமல் பிரபுபாதருக்கு சேவை செய்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். Just like our spiritual master worked so hard, so we should also feel that we want to work hard to spread this Hare Krishna movement. நமது ஆன்மீக குருமார்களும் அதிக உழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல நாமும் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்திற்கு நமது உழைப்பை வழங்க வேண்டும். Not that we already have everything, we can sit back and relax. நமக்கு எல்லாம் இருக்கின்றது, உட்கார்ந்து கொண்டு ஓய்வெடுப்பேன் என்று நினைக்க கூடாது. Every one of us, men, women, children, we all have to have that goal, that aim, like Prabhupada had. ஆண் பெண் சிறுவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் நமக்கெல்லாம் பிரபுபாதருக்கு இருந்த தூர நோக்கம் இருக்க வேண்டும். Beginning the Hare Krishna movement, we didn't have that many temples like we have today. இன்று இருப்பது போல் ஆரம்ப காலத்தில் ஹரே கிருஷ்ணா இயக்கத்திற்கு அதிக ஆலயங்கள் இல்லை. We didn't have facilities like we have today. இன்று இருக்கின்ற வசதிகள் எல்லாம் அப்பொழுது கிடையாது. It was very tough time to open in the beginning days. ஆரம்ப காலங்களில் நம்முடைய வாழ்க்கை மிக மிக சிரமமாக இருந்தது. Breakfast, lunch, we used to have very simple. We didn't have much to eat. பசியாறல், மதிய உணவு எல்லாம் மிக மிக எளிமையாக இருந்தது. நாம் உண்பதற்கு அதிக உணவு கிடையாது. So if you look back, how much difficulty that those pioneer devotees went through. திரும்பி பார்த்தால் ஆரம்ப கால பக்தர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். That's why we're dancing and chanting. It's not just for me, everyone has to dance. சற்று முன்பு அனைவரும் ஆடி பாடிக் கொண்டிருந்தோம் என்னை போன்று. It's for the pleasure of Krishna. இதுதான் கிருஷ்ணருக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது. Our temples are not a place for just hanging around for your own enjoyment.
நமது ஆலயங்கள் நம்முடைய சொந்த இன்பத்திற்காக சுற்றித் திரிவது அல்ல. You know, the aim of our life is to develop love for Krishna. நமது வாழ்வின் நோக்கம் என்னவென்றால் கிருஷ்ணரின் பால் நமது அன்பை வளர்ப்பது. That is the main purpose of our existence. நாம் இங்கே வாழ்வதற்கான முக்கிய குறிக்கோளும் அதுதான். We can't live here forever. நாம் இங்கு தொடர்ந்து வாழ முடியாது. While we're here, a short life, we need to advance in spiritual life. Go back to God at the end. இந்த வாழ்விலேயே நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி பெற்று நாம் பகவானிடம் திரும்பி செல்ல வேண்டும். If we don't have that mentality, we are looking to do something else other than that. That's material. நமக்கு அந்த மனப்பாங்கு இல்லை என்றால் நாம் வேறு எதையோ நோக்கி செல்லுகின்றோம். நிச்சயமாக இந்த வாழ்வின் நோக்கம் அல்ல. Like here in Malaysia, it's very hot. மலேசியாவில் மிக வெப்பமாக இருக்கின்றது. Everyone is sweating. வேர்வை வருகின்றது. And every day there's a lot of hardship too. And Ramcharan opened the temple. We're discussing he's going to need more money to maintain the pujari. There's a lot of hardship. ராம்சரன் பிரபு நம்முடன் பகிர்ந்து கொண்டார். அங்கு பூஜாரி தேவைப்படுகின்றது, பணம் போதவில்லை, சிரமப்படுகின்றோம், இன்னும் நன்கொடைகளும் தேவைப்படுகின்றன என்றெல்லாம் பகிர்ந்து கொண்டார். Krishna doesn't need a temple. He has enough of the spiritual world. உண்மையில் கிருஷ்ண பகவானுக்கு ஆலயம் தேவையில்லை. அவருடைய ஆன்மீக லோகத்தில் அனைத்தும் உண்டு. Krishna has Vaikuntha, Golok Vrindavan, nicer place than here. கிருஷ்ண பகவான் வைகுந்தம், கோலோக விருந்தாவனம் இதைவிட மிக உயர்ந்த இடங்களை எல்லாம் வைத்திருக்கின்றார். He may say, I don't want to go to Malaysia and material world. அவர் கூறுவார், நான் மலேசியாவிற்கு இந்த பௌதிக உலகத்திற்கு போக விரும்பவில்லை என்று. They just offer me every time dosa and idli. ஒவ்வொரு முறையும் தோசை இட்லி மட்டும் எனக்கு படைக்கின்றார்கள். They don't offer me all the fancy prasadam like they do in Mayapur, Vrindavan. மாயாப்பூர் பிருந்தாவனத்தில் கொடுப்பது போல் பல கவர்ச்சிகரமான பிரசாதங்கள் எல்லாம் கொடுப்பதில்லை. He doesn't think like that. ஆனால் கிருஷ்ண பகவான் அப்படி நினைப்பதில்லை. Patram Pushpam, he said, whatever you have, even just fruit or leaf, I accept offer devotion. பத்ரம் புஷ்பம், ஒரு இலையோ அல்லது பூவோ எனக்கு போதும் என்று சொல்லுகின்றார். Lord Krishna, he was invited to go to the house of Duryodhana, the palace, and he didn't go. கிருஷ்ண பகவான் துரியோதனனின் மாளிகைக்கு சென்றார், விருந்து உண்ண விரும்பவில்லை. He went to the house of Vidura, hut. ஆனால் அங்கிருந்து விதுரனின் வீட்டிற்கு சென்றார். It's big difference, palace and a hut. ஓர் அரண்மனையும் குடிசையும் எவ்வளவு வித்தியாசம். There was no food there to eat, uninvited. உத்தவர் அவரை அழைக்க கூட இல்லை, உண்பதற்கு உணவும் இல்லை. They offered him banana skin. அவருக்கு வாழைப்பழ தோல் கொடுத்தார்கள். But he ate. அதையும் அவர் பகவான் உண்டார். He was offered devotion, love. ஏனென்றால் அவருக்கு அது பக்தியோடு வழங்கப்பட்டது. Here in Malaysia, so much opulent. மலேசியாவில் பல ஆடம்பரங்கள் உள்ளன. There, we just went to the fruit shop. There's so much fruit there. பழக்கடைக்கு சற்று முன்பு சென்றோம். அவ்வளவு அதிகமான பழங்கள் விற்கப்படுகின்றன. Mangoes, pineapple, banana hanging everywhere. மாம்பழம், அன்னாசி பழம், வாழைப்பழங்கள் எங்கும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. You can offer to Krishna those things. இவையெல்லாம் கிருஷ்ணருக்கு நாம் அர்ப்பணிக்க முடியும். This is for his pleasure. அவருடைய இன்பத்திற்காக. Every time you go to the temple, bring with you rice, bags, whatever. Bring for the ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அரிசியோ மற்ற பொருட்களோ பகவானுக்காக எடுத்து செல்ல வேண்டும். It's not you go there just to eat. You also bring for them. அங்கு உண்பதற்கு மட்டும் போகக்கூடாது, நம் பொருட்களையும் கொண்டு செல்ல Oh வேண்டும். yeah, we're going to Hare Krishna temple because they have really good prasadam. ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போய்வோம், அங்கு நல்ல பிரசாதம் கிடைக்கும் என்று நினைக்க கூடாது. You bring for Krishna. கிருஷ்ணருக்காக நாம் எடுத்து செல்ல வேண்டும். Very often, and so much food here in Malaysia. நிறைய உணவுகள் மலேசியாவில் இருக்கின்றன. So many trees, forests, full of water, rivers. பல மரங்கள், காடுகள், ஆறுகள். I have been to Russia. நான் ரஷ்யாவிற்கு சென்றிருக்கின்றேன். They never saw what is banana. அங்கு வாழைப்பழம் என்றால் என்னவென்று தெரியாது. Too cold, nothing grows. மிக கடும் குளிர், எதுவுமே அங்கு வளராது. They have ice shade. It is all ice there.
எல்லாம் பனிக்கட்டிகள் தான். So here, so opulent. This is all for the pleasure of Krishna. இதெல்லாம் அதிக வசதி, இவை எல்லாமே கிருஷ்ணரின் இன்பத்திற்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். Krishna in the spiritual world, he is not just enjoying himself, he is with the counterpoise. அவருடைய ஆன்மீக லோகத்தில் கிருஷ்ண பகவான் சுயம் அவர் மட்டும் இன்பமாக இருப்பதில்லை, கோபாலர்களோடு அவர் இன்பமாக இருக்கின்றார். He is thinking of my devotees. How can I serve them? அவர் நினைக்கின்றார், இவர்கள் எல்லாம் எனது பக்தர்கள், அவர்களுக்கு நான் என்ன சேவை செய்ய முடியும் என்று. Every time you offer food, flower, fruits and all kinds of food to Krishna, he didn't finish it off. He let's come back for remnants for you. நாம் பகவானுக்கு பழமோ அல்லது உணவோ படைத்தால் அவர் அதை முடித்து விடுவதில்லை, பிரசாதமாக நமக்கு அதை மீண்டும் வழங்குகின்றார். So every time you make a little bit of effort to serve Krishna, he is going to give you back in return. ஒவ்வொரு முறையும் சிறு முயற்சி செய்து கிருஷ்ணருக்கு ஏதாவது நாம் வழங்கினால் அவற்றை மீண்டும் நம்மிடையே அவர் கொடுப்பார். Jayatama Prabhatante, Krishna says, as they surrender unto me, I reward them accordingly. பகவான் கூறுகின்றார், எந்த அளவிற்கு ஒருவர் என்னிடம் சரணடைகின்றாரோ அந்த அளவிற்கு நான் அவருக்கு பிரதிபலன் அளிக்கின்றேன். You go to Krishna with a big list. ஆனால் நாம் கிருஷ்ணரிடம் ஒரு பெரிய அட்டவணையோடு செல்வோம். But he is giving you already. ஆனால் எல்லாத்தையும் அவர் கொடுத்திருக்கின்றார். If he didn't give you air to breathe, you will not be able to breathe and you die. நாம் சுவாசிப்பதற்கு காற்று வழங்காவிட்டால் நாம் எப்படி உயிர் வாழ்வோம்? He has given us the fire in our stomach to digest the food we eat. நாம் உண்ணுகின்ற உணவை செரிப்பதற்காக நமது வயிற்றில் நெருப்பை அவர் In வைத்திருக்கின்றார். every way, we are dependent on Krishna. எல்லா இடத்திலும் நாம் கிருஷ்ணரை சார்ந்து இருக்கின்றோம். But we have to give back. ஆனால் நாம் பிரதிபலனாக அவருக்கு வழங்க வேண்டும். Thankful to Krishna. கிருஷ்ணருக்குடன் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Surrender to Krishna. So கிருஷ்ணரின் சரணடைய வேண்டும். glorify Krishna. கிருஷ்ணரின் புகழ் பாட வேண்டும். Krishna in the spiritual world, he is watching the common boy eat those fruits. He is just watching. He is not even eating. கிருஷ்ண பகவான் அவருடைய ஆன்மீக லோகத்திலிருந்து இந்த கோபாலர்கள் உண்ணுகின்ற உணவை பார்த்து கொண்டிருக்கின்றார், அவர் உண்பதில்லை. So he is always thinking how we can associate with these devotees. எந்நேரமும் எப்படி பக்தர்களோடு சகவாசம் கொள்ளலாம் என்று பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார். So Srila Prabhupada, that was his mission, is to establish Krishna consciousness all over the world. உலகம் முழுவதும் இந்த கிருஷ்ண உணர்வை பரப்புவதுதான் பிரபுபாதர் அவர்களின் கொள்கை. Prabhupada didn't go to America to build big temples so you can come and have prasadam every day. அமெரிக்காவிற்கு நீங்கள் போய் பெரிய ஆலயத்தில் அனுதினமும் பிரசாதம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக பிரபுபாதர் அமெரிக்கா செல்லவில்லை. Of course that is there, but after some time we should know why we are here. அது ஒரு வகையில் உண்மைதான், ஆனால் காலப்போக்கில் நாம் எல்லாம் ஏன் இந்த இயக்கத்தில் இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We should think how we can please our Guru Maharaj. நமது குரு மகாராஜரை எப்படி இன்பப்படுத்தலாம் என்று சிந்திக்க வேண்டும். How we can please Krishna. கிருஷ்ணரை எப்படி மகிழ்விக்கலாம் என்று சிந்திக்க வேண்டும். Everything we do, we must know why we are doing. What is the purpose behind our work? ஒவ்வொன்றையும் நாம் செய்வதற்கு காரணம் என்ன, அதற்கு பின்னால் இருக்கின்ற நோக்கம் என்ன என்பதை உணர வேண்டும். Srila Prabhupada opened all this temple because he wants to educate us to love Krishna, give us the knowledge. This temple is all knowledge. பிரபுபாதர் எல்லா இடங்களிலும் ஆலயம் திறந்தது கிருஷ்ணரை பற்றிய அறிவை நமக்கு போதிப்பதற்காக. Srila Prabhupada said when he went to America, he said, I have come here to make you happy, so turn the hippies into happies. பிரபுபாதர் அமெரிக்காவில் கூறினார், நான் இங்கு வந்தது உங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக வைப்பதற்காக, ஹிப்பிகளை எல்லாம் ஹாப்பிகளாக மாற்றுவதற்காக. And an elderly man, how he's going to go all the way to America on a ship just to make you happy? வயதான காலத்தில் ஒரு வயோதிகர் நம்மை எல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அமெரிக்காவிற்கு சென்றிருக்கின்றார். That's what pure devotees do. Bharata Dukhi. They feel suffering to see others are suffering. They feel, they want to make you happy. பக்தர்கள் பரதுகி, மற்றவர்களுடைய துன்பங்களை பார்த்து அதை நிவர்த்தி செய்யும் நோக்கம் கொண்டவர்கள். Sometimes
devotees also. We take on those qualities. We have to see, make others happy, others Krishna conscious. We set behind. நாமும் இவ்வாறுதான் பக்தர்கள் மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து அவர்களுக்கு இன்பம் அளிக்க முயற்சி செய்ய வேண்டும். When I first came to Mayapur in 1973, முதலில் நான் மாயாப்பூருக்கு 1973ஆம் ஆண்டு சென்றேன். I was really amazed to see the ISKCON temple. அந்த இஸ்கான் ஆலயத்தை பார்த்து நான் வியந்து போனேன். They didn't have much facility like they have today. ஆனால் அக்காலகட்டத்தில் இன்று இருப்பது போல் அந்த வசதிகள் இல்லை. But the enthusiasm of the devotees were so touching. ஆனால் பக்தர்களிடையே இருந்த உற்சாகம் மனதை தொடுவதாக இருந்தது. They were not thinking, oh, I didn't get enough to eat, or the weather. They are thinking only how they can free from God. எனக்கு போதிய உணவில்லையே, அதிக குளிர்கின்றதே, வெப்பமாக இருக்கின்றதே என்ற சங்கடமெல்லாம் அவர்களிடமில்லை. பிரபுபாதருக்கு எப்படி சேவை செய்வது என்ற நோக்கம் மட்டுமே பக்தர்களுக்கு இருந்தது. And at the time they didn't have any Indian devotees yet. They didn't have any Indian devotees yet. அப்பொழுதெல்லாம் இந்திய பக்தர்கள் கிடையாது. The locals, they call the ISKCON Sahaya Mandir, white people temple. இந்த அங்கு உள்ள உள்ளூர்வாசிகள் எல்லாம் இஸ்கானை சஹயா மந்திர், மேற்கத்திய பக்தர்கள் என்று ஆலயம் என்று அழைத்தனர். I haven't seen any white people devotee yet. I also want to see. நானும் அதற்கு முன்பு வெள்ளைக்கார பக்தர்களை பார்த்ததில்லை. அவர்களை பார்க்க ஆவலாய் இருந்தேன். We see so many sadhus, but we haven't seen the American sadhus. நிறைய சாதுக்களை பார்த்திருக்கின்றேன், ஆனால் வெளிநாட்டு அமெரிக்க சாதுக்களை பார்த்ததில்லை. So they said, you want to see American sadhus, you have to wait till 7 o'clock tonight. அமெரிக்க சாதுக்களை பார்ப்பதற்காக இன்று இரவு 7 மணிக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தோம். They dance in the temple. அவர்கள் ஆலயத்தில் ஆடிக்கொண்டிருந்தார்கள். They have Mataji's, American Mataji's. They dance, the American sadhus, they dance. So I would really want to see that. அமெரிக்க பெண்மணிகள் நடனமாடினார்கள், அமெரிக்க சாதுகள் நடனமாடுகின்றார்கள். நான் அவர்களை பார்க்க விரும்பினேன். And we went there and they like afternoon, but they said you have to wait till 7 o'clock. நாங்கள் பிற்பகலில் அங்கே போனோம், ஆனால் மாலை வரை காத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். I said, I don't care, I'll wait till 7 o'clock. I want to see it. நான் தொடர்ந்து அங்கே காத்திருந்து 7 மணிக்கு அந்த காட்சியை பார்க்க போகின்றேன் என்று உறுதியாக இருந்தேன். And so around 4 o'clock in the afternoon, 2 brahmacharis came out. மாலை 4 மணிக்கு 2 பிரம்மச்சாரிகள் வெளியில் வந்தனர். The Pankajangri Jananivas. பங்கஜாங்கிரி பிரபுவும் ஜனனிவாஸ் பிரபுவும். They are Western. அவர் வைஷ்ணவர்கள், Western devotees. மேற்கத்திய பக்தர்கள். They're like, wow. And they had fruits, 4 o'clock offering, fruits. 4 மணிக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்ட பழங்களை வைத்திருந்தார்கள். So I was like, I didn't think about the fruit, I was just looking at them. நான் அந்த பழங்களை பார்க்கவில்லை, அவர்களையே பார்த்து கொண்டிருந்தேன். And then at 7 o'clock, Arati was so amazing. பிறகு இரவு 7 மணிக்கு ஆராதனை மிகவும் அற்புதமாக இருந்தது. Like there was temple was full of American devotees. அந்த ஆலயம் முழுவதும் அமெரிக்க பக்தர்களால் நிரம்பி இருந்தது. Nobody was, everybody was dancing. ஒவ்வொருவரும் வெறுமனே இல்லை, அனைவரும் ஆடிக்கொண்டிருந்தார்கள். Way at the back, they had Radha Madhava. You can hardly see it. பின்னாலே ராதா மாதவர் இருந்தார்கள், அவர்களை சரியாக கூட பார்க்க முடியவில்லை. அனைவரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்று ஆடிக்கொண்டிருந்தார்கள். So I was a small boy and I was thinking I want to be with these people. நான் ஒரு சிறுவனாக இருந்து கொண்டு இவர்களோடு நான் இருக்க விரும்புகின்றேன் என்று நினைத்தேன். So the other day I was saying that sometimes what happens is we take up Krishna consciousness at a very young age, because sometimes we take up Krishna consciousness from where you left off before. அதனால்தான் அடிக்கடி நாம் கேள்விப்படுகின்றோம், கிருஷ்ண உணர்வு என்பது முன்பு எங்கே நாம் விட்டோமோ
அங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. I feel maybe I was that person. நானும் அப்படித்தான் என்று நான் நினைக்கின்றேன். Immediately I had that strong interest to be with devotees. பக்தர்களோடு இணைய வேண்டும் என்ற உறுதியான ஆர்வம் எனக்கு அந்த இளவயதிலேயே வந்தது. Like sometimes they say love at first sight. முதல் காட்சியிலேயே காதல் என்று சொல்வார்கள். I had the love for Krishna first sight. கிருஷ்ணன் மீது முதல் பார்வையிலேயே எனக்கு பிரியம் ஏற்பட்டது. I want to be with the Hare Krishna. I told my mother. என்ன தாயிடம் நான் கூறினேன், நான் இந்த ஹரே கிருஷ்ண பக்தர்களோடு இருக்க போகின்றேன் என்று. She said, "You're crazy or what?" அவர் உனக்கு பைத்தியமா என்று கேட்டார். Dragged me home. என்னை இழுத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றார். So I had a very strong desire to be with ISKCON. எனக்கு இஸ்கானில் இணைய வேண்டும் என்ற மிக ஆழமான ஆர்வம் இருந்தது. So we're living in a village very far from Mayapur. மாயாப்பூரிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் நாங்கள் வசித்தோம். And I don't know what happened. I was in a village and my mother became a devotee. என்ன நடந்ததோ தெரியவில்லை. நான் கிராமத்தில் இருந்தேன், எனது தாயார் பக்தராக மாறிவிட்டார். She was against it, but she ended up becoming devotee herself. இஸ்கானுக்கு எதிராக அவர் செயல்பட்டார், ஆனால் அவர் பக்தராகிவிட்டார். So then they told all the Western devotees that she has a son. அந்த மேற்கத்திய பக்தர்களிடம் கூறினார்கள், அவருக்கு ஒரு மகன் இருக்கின்றான் என்று. So they said, "Oh, we are starting a group, we need him, bring him." அப்போது பக்தர்கள், ஓ அவரை அழைத்து வாருங்கள், நாங்கள் இங்கே குருகுலம் ஆரம்பிக்க போகின்றோம் என்றார். So I was the first group boy நான் முதல் குருகுல மாணவன் in ISKCON. இந்த கிருஷ்ணபக்தி இயக்கத்தில். Second group was in Dallas. இரண்டாவது குருகுலம் அமெரிக்கா டாலஸ் நகரில் இருந்தது. And then, so my mother came to the village where I was staying. நான் குடியிருந்த கிராமத்திற்கு எனது தாயார் வந்தார். They dropped her off at the nearby village and they left. பக்கத்தில் உள்ள கிராமத்தில் எனது தாயாரை இறக்கிவிட்டு பக்தர்கள் சென்று விட்டார்கள். So everybody in the village came to see her. கிராமத்தில் உள்ள அனைவரும் எனது தாயாரை பார்க்க வந்தார்கள். But they all know her and suddenly she's different from before. அவரை ஏற்கனவே அவர்களுக்கு நன்றாக தெரியும், ஆனால் திடீரென எனது தாயாரை வேறு மாற்றத்தை கண்டார்கள். Like this lady here, she was wearing a sari, and usually, Indian women they wear a sari, but like all of a sudden, her sari she was wearing is different from everybody else. இங்கு இருப்பதை போல் எனது தாயாரும் சேலை தான் அணிந்திருப்பார், ஆனால் திடீரென அவர்கள் சேலை அணிந்திருக்கும் விதமெல்லாம் மாறி இருப்பதை கண்டார்கள். So they brought me to see her. எனது தாயாரை பார்ப்பதற்கு என்னை அழைத்து சென்றார்கள். They were scared that I would go with her. That's why they didn't want me to mix with her. எனது தாயாரோடு நான் சென்று விடுவேன் என்று எனது குடும்பத்தினர் பயந்தனர். But I already wanted to go with her. ஆனால் நான் போக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன். So everybody said, "No, your mother has become pagal." இல்லை இல்லை, உனது தாயார் தவறான வழியில் செல்கின்றார் என்று என்னை இழுத்து பிடித்தார்கள். I know she is not pagal. ஆனால் அவர் ஒரு போலித்தனமானவர் என்று The right choice to be ISKCON. She made the right choice. இஸ்கானில் இணைவதற்கு அவர் சரியான முடிவை எடுத்திருந்தார். I saw she had a bead bag, really fancy bead bag. ஒரு அழகான கவர்ச்சிகரமான ஜெபப்பையை எனது தாயார் வைத்திருந்தார். Had a big badge. அங்கு ஒரு பெரிய பேட்ச் இருந்தது, பிரபுபாதருடைய படத்துடன். And only I could see it. Her sari was like glittering, like lights. அவருடைய சேலை விளக்கை போல் மின்னியது. I couldn't explain because everybody else could see it, only me. எல்லாராலும் அதை பார்க்க முடிந்தது, நான் மட்டுமல்ல. I'm not exaggerating. This is what happened. இதை நான் மிகைப்படுத்தி கூறவில்லை, உண்மையானதை கூறுகின்றேன். So I didn't get a chance to talk to her because they pulled me back. அவருடன் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, ஏனென்றால் என்னை இழுத்து சென்று விட்டார்கள். So then she left after 3 days. I only got to see her a little bit. They were keeping me separate. Kidnapped me. சில நேரங்களே அவரை பார்த்துவிட்டு என்னை அவர்கள் கடத்தி சென்று விட்டார்கள். So
Meanwhile, when she was gone, I was making plan. The next time she comes, I'm going to be going with her. Nobody's going to be able to stop me. அதன் பிறகு நான் திட்டம் தீட்டினேன். மறுமுறை எனது தாயார் வரும் பொழுது நிச்சயமாக அவருடன் நான் கோவிலுக்கு சென்று விடுவேன் என்று. So then, 6 months later, she came back. 6 மாதம் முடிந்து மீண்டும் அவர் வந்தார். I already made the plan. நான் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தேன். I told her quickly, this time, what's going to happen, everything timing. You go, I'll meet you at the train station. I'll take the rice field and you took the main road. தாயாரிடம் கூறினேன், இந்த நேரத்தில் நான் உங்களை ரயில் நிலையத்தில் வந்து சந்திக்கின்றேன். நீங்கள் சரியான பாதையில் செல்லுங்கள். நான் வயல்களை தாண்டி குறுக்கு வழியில் அங்கே வந்து விடுகின்றேன் என்று கூறினேன். And the exact day, I had to make a plan. So I met her at the train station. My mother to the main road. I cut to the rice field, and I met her. And the train pulled up because I knew exactly the train's coming. The train pulled up. Got on the train, and my mother got on. Train was pulling, going at that. Then my uncle came in bicycle. Bye bye. சரியான நேரத்தில் எனது தாயார் நேர்பாதையில் வந்தார். நான் வயல்களை தாண்டி வந்தேன். நாங்கள் வந்து சேரும் சரியான நேரத்தில் ரயிலும் புறப்படுகின்றது. உடனே நாங்கள் இருவரும் ஏறிவிட்டோம். எனது அங்கிள் மீன்ஸ் They have to go back. maternal uncle or paternal? My uncle, yeah. Paternal or maternal? My mother's brothers. எனது தாய் மாமன் சைக்கிளில் என்னை தேடிக்கொண்டு வந்தார். ரயிலில் இருந்து நான் This was பாய் பாய் காட்டிவிட்டு புறப்பட்டேன். 1973. இது நடந்தது 1973ஆம் ஆண்டு. In those days, people didn't have a car, internet, just dirt road and bicycle. Very simple. அந்த காலத்தில் கார், இணையம் எல்லாம் கிடையாது. இருந்தது வழக்கமாக சைக்கிள் தான். Very good life actually that time. அந்த காலகட்டத்தில் உண்மையில் சிறப்பான வாழ்வு. And that's how I joined ISKCON. So இவ்வாறு தான் நான் இஸ்கானில் இணைந்தேன். the day I joined, the next day I sat down in front of the Radha Madhava and 16 rounds. First day. அங்கு போய் மறுநாள் காலையில் ராதா மாதவர் முன் அமர்ந்து 16 மாலைகள் ஜெபித்து முடித்தேன். So determined to chant 16 rounds. இந்த 16 மாலைகளை ஜெபிப்பதில் நான் மிக உறுதியாக இருந்தேன். This kid's age. இந்த சிறுவர்களுடைய வயதுதான் எனக்கு அப்பொழுது. Hare Krishna, Hare Krishna. Look at the deity. Not looking this way straight. 2 hours. நேராக 2 மணி நேரம் பகவானை பார்த்து கொண்டு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நான் ஜெபித்தேன். And so that was 73. 2 years later, Jayapataka Maharaj, he said, would you like to get initiated? 3 ஆண்டுகள் கழித்து உனக்கு தீட்சை வேண்டுமா என்று ஜெயபதக மகாராஜ் அவர்கள் கேட்டார்கள். Yes, please. ஆமாம் ஆமாம், தயவு செய்து கொடுங்கள் என்று சொன்னேன். Because so based on your enthusiasm to chant Hare Krishna, based on your seriousness to chant Japa, that was the qualification. எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் தான் தீட்சை பெறுவதற்கான தகுதி. At a very young age. அது மிக மிக இள வயது, 9 வயது. So Prabhupada said, they have a video of that. அந்த எனது தீட்சை நிகழ்வு படமும் இருக்கின்றது. And got up to get the beads of Prabhupada. ஜெபமாலையை பிரபுபாதரிடம் பெறுவதற்கு நான் எழுந்தேன். Everybody was quiet. அனைவரும் அமைதியாக இருந்தனர். All the people. நிறைய பேர். 100 people get initiated that day. அந்த நாளில் 100 பேர் தீட்சை பெற்றார்கள். 1975, around Navami, on the 6th of April, which was this last month. 6 ஏப்ரல் 1975ஆம் ஆண்டு ராமநவமி தினத்தன்று. So they had a 50th anniversary of Krishna Mandir opening last month, and I went there. கடந்த மாதம் கிருஷ்ண பலராம் மந்திரத்தின் 50வது திறப்பு விழா நினைவு நாள் நான் அங்கே சென்றிருந்தேன். So they had big festival for 6 days. 6 நாளுக்கு பெரிய திருவிழா அங்கே நடந்தது.
And they showed that video out in the beach. நான் புரோபாதரிடம் பெற்றுக்கொண்ட ஜெபமாலையுடைய படத்தை அங்கே பார்த்தேன். The guy who took the video, he saw me in the morning. He said, "You're going to be a star for the day." காலையில் அந்த வீடியோவை காண்பிக்கும் நபர் என்னிடம் கூறினார், இன்று நீ ஒரு நட்சத்திரமாக திகழப் போகிறாய் என்று. I have the video in my phone. எனது தொலைபேசியிலும் அந்த வீடியோ இருக்கின்றது. Anyway, so we can be proud of to be in the family of Prabhupada. எப்படியோ இந்த பிரபுபாதன் குடும்பத்தில் இருப்பது பற்றி நாம் பெருமைப்பட வேண்டும். Srila Prabhupada, he was very proud of his disciples, the Western disciples. பிரபுபாதர் அவருடைய மேற்கத்திய பக்தர்களை பற்றி அதிக பெருமைப்பட்டார். One time, Prabhupada was giving a lecture in a big hall. ஒரு முறை சில பிரபுபாதர் அவர்கள் ஒரு மாபெரும் மண்டபத்தில் சொற்பொழிவாற்றினார். There were about 50,000 people attending. 50,000 பேர் அந்த மண்டபத்தில் கூடியிருந்தனர். 50,000. 50,000. That's like, can't imagine how many people that is. எவ்வளவு பெரிய கூட்டம் என்று நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. Prabhupada came. பிரபுபாதர் வந்தார். தலையை உயர நிறுத்தி. So I asked my teacher, why Prabhupada is so proud? எனது ஆசிரியரை பார்த்து நான் கேட்டேன், ஏன் பிரபுபாதருக்கு இவ்வளவு பெருமை என்று. They told us not to be proud, be very humble. And they always telling us. ஆனால் அவர் என்ன கூறினார்கள், அவர் கர்வம் வாய்ந்தவர் அல்ல, அவர் மிக மிக பணிவானவர் என்று. So my teacher said, he's looking up at Krishna. என்னுடைய ஆசிரியர் கூறினார், அவர் மேலே கிருஷ்ணரை பார்க்கின்றார் என்று. So he can be proud. கிருஷ்ணரை பார்ப்பதில் ஒருவர் கர்வம் கொள்ளலாம். I said, okay, I'm happy to answer. So then, so the Prabhupada walked to the crowds. Like he was very proud of being with his American disciples. நிச்சயமாக பிரபுபாதர் அவர்கள் அந்த கூட்டத்தில் அமெரிக்க சீடர்களோடு பெருமையாக நடந்து வந்தார். And so the Prabhupada sat down on the stage, top of the stage. மேடையில் ஏறி பிரபுபாதர் அங்கே அமர்ந்தார். There's 3 stages: the first level, second level, and then the last top level. Prabhupada said. 3 படிநிலை மேடைகள் இருந்தன. முதல் படி, இரண்டாம் படி, மூன்றாம் படி என்று. So then everyone is expecting Prabhupada to speak. பிரபுபாதர் உரையாற்ற வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். Prabhupada didn't speak. ஆனால் பிரபுபாதர் உரையாற்றவில்லை. So he asked the next level down for the sannyasis. இரண்டாவது நடுநிலை மேடையில் சன்னியாசிகள் எல்லாம் அமர்ந்திருந்தனர். He asked Tamal Krishna Maharaj to address the audience. 50,000. தமல் கிருஷ்ண மகாராஜ் அவர்களை அந்த வந்திருந்தவர்களிடம் உரையாற்றுமாறு பிரபுபாதர் கேட்டுக்கொண்டார். We could imagine how it is like if your guru, Srila Prabhupada, is asking you to speak, not him, and addressing the 50,000, how ecstatic you would be. ஒரு சீடராக இருந்து கொண்டு பிரபுபாதர் அவர் உரையாற்றாமல் 50,000 பேர் கொண்ட மண்டபத்தில் உரையாற்ற ஒரு பக்தரை பணிக்கின்றார் என்றால் அவரது மனநிலை எவ்வாறு இருக்கும்? And even more so, he asked Jayapataka Maharaj to translate in Bengali. அதே நேரத்தில் அந்த தமல் கிருஷ்ண மகாராஜ் அவர்களின் உரையை வங்காள மொழியில் மொழிபெயர்க்குமாறு ஸ்ரீல ஜெயபதக மகாராஜ் அவர்களை பிரபுபாதர் கேட்டுக்கொண்டார். It was like they both were talking and speaking like they're talking to Krishna, so loud and அவர்கள் இருவரும் மிக உரத்த குரலில் கிருஷ்ணரிடம் பேசுவது போல் உரையாற்றிக் கொண்டிருந்தனர். I was there. நான் அங்கே இருந்தேன். I witnessed it. நான் இதை பார்த்தேன். And I didn't understand a word what Jayapataka Maharaj was saying. ஜெயபதக மகாராஜ் என்ன பேசுகிறார் என்று ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியவில்லை. He was speaking in Bengali. ஏனென்றால் அவர் வங்காள மொழியில் பேசினார்.
broken words. எல்லாம் குளறுபடியான வார்த்தைகள் தான். But the fact that they were trying to please Prabhupada. உண்மை என்னவென்றால் பிரபுபாதரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். All the people there, they didn't care. They just surprised to see that this American man is speaking in Bengali, whatever he's saying. அங்கிருந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு அமெரிக்க பக்தர் வங்காள மொழி பேசுவதை வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். Prabhupada was sitting up there like that. பிரபுபாதர் மேல் நோக்கியவாறு மேலே உட்கார்ந்திருந்தார். If you can please your guru, that's the perfection of life. ஆன்மீக குருவை திருப்திப்படுத்தினால் இதுதான் வாழ்க்கையின் பூரணத்துவம். Oh yeah, I see Krishna, Radharani in my dream. That's all nonsense. நான் கிருஷ்ணரை ராதாராணியை எனது கனவில் கண்டேன். இவையெல்லாம் அபத்தமான விஷயங்கள். It's okay, you don't need to tell everybody. That's right. பரவாயில்லை, பார்த்திருந்தால் யாரிடமும் தம்பட்டம் அடிக்க தேவையில்லை. But we have to be humble to the front of the guru. நமது குருவின் முன்னால் நாம் பணிவாக இருக்க வேண்டும். If the spiritual masters please, that's all. ஆன்மீக குரு மகிழ்ச்சி அடைந்தால் கிருஷ்ணரும் மகிழ்ச்சி அடைவார். If you want to please Krishna, you have to please Radharani. கிருஷ்ணரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்றால் ராதாராணியை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். Krishna will even look at you if she is not pleased. ராதாராணி மகிழ்ச்சி அடையாவிட்டால் கிருஷ்ணர் நம்மை பார்க்க கூட மாட்டார். Radharani is the ultimate guru. ராதாராணி தான் நமது அதி உயர்ந்த குரு. Before that, you have to please the guru. அதற்கு முன்பு நமது குருவை நாம் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். So it's not a question of jumping. இதை நாம் அப்படியே குதித்து அடைய முடியாது. The whole process of Krishna consciousness is how we can follow the order of our guru. இந்த கிருஷ்ண உணர்வின் வழிமுறை என்னவென்றால் நாம் எப்படி நமது குருவை பின்பற்றி நாம் நடப்பது என்பது. And everything depends our loyalty to our guru. எல்லாமே நமது குரு மீது நாம் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை பொறுத்தது. I was just in Vrindavan, I just told you, and there's so many different ashrams. நான் சமீபத்தில் விருந்தாவனத்தில் இருந்தேன். நான் கூறினேன் அங்கு நிறைய ஆசிரமங்கள் உள்ளன. Even they look really, really attractive. அவையெல்லாம் மிகவும் கவர்ச்சிகரமானவை. But we have to stay focused, stay where we are meant to be. ஆனால் நாம் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கேதான் நாம் நிலைத்திருக்க வேண்டும். If you want to go back to God, that's how it works. பகவானிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்றால் இதுதான் வழிமுறை. You can go to Brahmaloka, you can go to heaven planets, wherever. But we have to go to Goloka now, not this place. பிரம்மலோகத்திற்கு செல்ல விரும்பலாம் சிலர், சொர்க்கலோகத்திற்கு செல்ல விரும்பலாம் சிலர். ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லாம் கோலோக விருந்தாவனம் செல்வது. We're going to be tested at times. We can't be distracted. சில சமயங்களில் நமது மனம் திசை திரும்பும். So I was telling the other day, it's on our temple, especially in India, very dynamic. ஆனால் அன்று கூட கூறினேன், இந்தியாவில் உள்ள நமது இஸ்கான் ஆலயங்கள் எல்லாம் மிக மிக சக்தி வாய்ந்தவை. Full of activities. நிறைய நடவடிக்கைகள் உள்ளன. Devotees distributing books, and these look so beautiful. And then there is Prasharam, there is preaching. There's so much going on. பக்தர்கள் புத்தக விநியோகம் செய்கின்றார்கள். நமது விக்கிரகங்கள் எல்லாம் மிக அழகானவை. பிரசாத விநியோகம் செய்கின்றார்கள். இவ்வாறு நடவடிக்கைகள் நிறைய உள்ளன. Our temple is a place to educate people to love Krishna, learn about Krishna. நமது ஆலயங்கள் எல்லாம் கிருஷ்ணரை எப்படி நேசிப்பது என்று கற்றுக் கொடுக்கும் மையங்கள். You have a big temple, so what? பெரிய ஆலயங்கள் இருந்தால் என்ன பயன்? Next what? அடுத்து என்ன? So there must be activities in the temple. ஆலயத்தில் நடவடிக்கைகள் வேண்டும். Go to church, huge church. பெரிய பெரிய தேவாலயங்கள் எல்லாம் இருக்கின்றன. Empty. காலியாக உள்ளன. Nothing going on there, only gold there. எந்த நடவடிக்கையும் இல்லை. பேய் அங்கு குடியிருக்கின்றது. Eerie feeling in there. மிக ஒரு பயங்கரமான உணர்வு நமக்கு வருகின்றது. You go out, it's gone, wow, so much life, full of life.
ஆனால் இஸ்கான் நிலையத்துக்கு சென்றால் மிக குதூகலமான சூழ்நிலை அங்கே Prabhupada was இருக்கிறது. coming to ISKCON Mayapur on his way from Calcutta. கல்கத்தாவிலிருந்து பிரபுபாதர் அவர்கள் மாயாப்பூருக்கு வந்து கொண்டிருந்தார்கள். And first place he came across was the birthplace of Chaitanya Mahaprabhu. முதலில் அவர் வந்த இடம் சைத்தன்ய மகாபிரபுவின் பிறந்த இடம். And stopped. So he said, "Hey, His Obeisance is from the car." He said, "This is the birthplace of Chaitanya Mahaprabhu, known as the Janmasthana." அங்கு காரை நிறுத்தி பிரபுபாதர் அவர்கள் வணங்கி இதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் ஜென்மஸ்தானம் என்று குறிப்பிட்டார். And he said, down the road from Janmasthana, the birthplace of Chaitanya Mahaprabhu, is a place of Karmasthana, the place of work for Krishna, ISKCON. சைத்தன்ய மகாபிரபுவின் ஜென்மஸ்தானத்திற்கு தாண்டி அங்கே கிருஷ்ண பகவான் கர்மஸ்தான் இருக்கின்றது என்று சொன்னார். So, no difference. If you attract Krishna, you have to do devotional service. கிருஷ்ணரை கவர்வதற்கு நாம் பக்தி தொண்டு செய்ய வேண்டும். That is ISKCON. அதுதான் இஸ்கான். Full of activities. நிறைய நடவடிக்கைகள். And I was telling the other day, I live in Melbourne, ISKCON. நான் அன்று கூறினேன், நான் இஸ்கான் மெல்பர்னில் சேவை செய்கின்றேன். Very special temple. மிக மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். You have no idea. Like people, Westerners, they go to the park, they go here and there, they go to ISKCON temple. அங்கு மேற்கத்தியர்கள் பூங்காவிற்கெல்லாம் செல்வதில்லை, இஸ்கான் ஆலயத்திற்கு தான் செல்வார்கள். They didn't feel the same feeling that they got in our temple elsewhere. வேறு எங்கும் இல்லாத இறை உணர்வு அவர்களுக்கு நமது ஆலயத்தில் கிடைக்கின்றது. We don't have like a simple place. We have mountain, somewhere to sit, very serene and very peaceful, very relaxing. நமது இடம் ஒரு சாதாரண இடமாக இல்லை, பல நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் நிறைந்த ஒரு அழகிய பூங்காவாக நமது ஆலயம் இருக்கிறது. They feel this Krishna's house. They feel Krishna's there. God is there. இது கிருஷ்ணருடைய வீடு, கிருஷ்ணர் இங்கே இருக்கின்றார் என்று அவர்கள் உணர்கின்றார்கள். If you go to any park, normal park, they have trees. மற்ற பூங்காக்களுக்கெல்லாம் அவர்கள் செல்வதில்லை. Some lakes and you can sit in a chair, but they don't have that same mood you get in our temple. ஏரி கரைக்கு சென்று அங்கு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை எல்லாம் அவர்கள் நமது இஸ்கான் ஆலய வளாகத்தில் அனுபவிக்கின்றார்கள். People will tell you that. You have that vibration. மக்கள் கூறுவார்கள் அவர்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுகின்றது என்று. So we need to create that. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். Not where, yeah, Hare Krishna, been here many years, நான் ஹரே கிருஷ்ணா, நான் பல ஆண்டுகள் இருக்கின்றேன் இந்த இயக்கத்தில் என்றெல்லாம் பிறற்றிக் கொண்டிருக்க கூடாது. You have to dive deep in the holy name. இந்த புனித நாமத்தில் நாம் கீழே ஆழமாக மூழ்க வேண்டும். Let me always on the surface. Go deeper. மேல் மட்டத்திலேயே இருக்கக்கூடாது, நாம் ஆழமாக Goswami said the standard of it, Krishna consciousness devotee is his enthusiasm. ரூப கோஸ்வாமி கூறுகின்றார், கிருஷ்ண உணர்வின் வளர்ச்சி என்னவென்றால் உற்சாகம். Oh yeah, the chant Hare Krishna again. ஐயோ, மறுபடியும் ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்ய வேண்டுமா என்ற சலிப்பு. Dance again. ஐயோ, மறுபடியும் ஆட வேண்டுமா என்ற சலிப்பு. So boring. ஓ, எனக்கு Like rice dal sabji. I want pizza instead. Rice dal sabji. I want pizza instead. என்ன ஒரு எப்பொழுதும் சோறு சப்ஜி டால், எனக்கு பீஸா கிடைத்தால் நன்றாக இருக்கும். I want burger. எனக்கு பர்கர் வேண்டும். If you want to eat those things, you want love of God or you want pizza? You want love of God or you want pizza? பீஸா சாப்பிட்டு இறை பக்தி உங்களுக்கு வருமா? They have better pizza in Golok Vrindavan. கோலோக விருந்தாவனத்தில் மிக சிறப்பான பீஸா இருக்கின்றது. You can, oh, I want more pizza. They have pizza you can eat eternally, never finishes. இங்கு சில பீஸா கிடைக்கும், அங்கே பீஸா நிறைய இருக்கின்றது, நித்தியமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கலாம். The material world is a reflection of the spiritual world. உண்மையில் இந்த பௌதிக உலகம் என்பது ஆன்மீக உலகத்தின் பிரதிபலிப்பு. So everything is there depending what you want. You want Krishna or you want to enjoy.
இங்கு இருப்பது போல் அங்கும் இருக்கின்றது. ஆனால் கிருஷ்ணரை நாம் அனுபவிக்க வேண்டுமா அல்லது பௌதிக இன்பங்களை அனுபவிக்க வேண்டுமா? The real enjoyment is in chanting Hare Krishna, dancing. உண்மையான இன்பம் என்னவென்றால் ஹரே கிருஷ்ணா ஜபித்து நடனம் ஆடுவது. But if you do not have that ruchi, the taste for it, you will never find it. You're just going to be. ஆனால் அந்த சுவையை நீங்கள் காணவில்லை என்றால் நிச்சயமாக அது கிடைக்காது. That's why we're here today. We travel, we introduce you, introduce me. That's Sadhu Sangha. இதற்காகத்தான் இதை அனுபவிக்க சாது சங்கம் பெறுவதற்கு தான் நாம் இங்கே வந்திருக்கின்றோம். We introduce each other to develop love for Krishna. கிருஷ்ணருக்கான அன்பை வளர்ப்பதற்கு நாம் ஒவ்வொருவரை ஒருவர் ஊக்குவித்துக் கொள்ள வேண்டும். Not just stay in one place. We have to make progress. ஓரிடத்தில் இப்படி வெறுமனே அமர்ந்திருக்க கூடாது, நாம் நிச்சயமாக வளர்ச்சி காண வேண்டும். And at the end, go back to Godhead. இறுதியில் நாம் பகவானிடம் திரும்பி செல்ல வேண்டும். We can't be here forever. இங்கு நாம் தொடர்ந்து நிரந்தரமாக இருக்க முடியாது. And women, children, 100 years from now, we're not going to be here. ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ இன்னும் 100 ஆண்டில் நாம் யாரும் இங்கு இருக்க போவதில்லை. So we should see things in a very positive way. நாம் எல்லாவற்றையும் நேர்மறையாக காண வேண்டும். We're not going to be here forever in this Malaysia. இந்த மலேசியாவில் நாம் என்றென்றும் நிலைத்து இருக்க போவதில்லை. We are aspiring to go to that eternal abode, spiritual world. That is our purpose of being a devotee, to serve Krishna and love Krishna. நித்தியமான ஆன்மீக லோகத்திற்கு சென்று நித்தியமாக கிருஷ்ண பகவானுக்கு சேவகனாக இருப்பதற்காகத்தான் இந்த ஆன்மீக இயக்கத்தில் நாம் இருக்கின்றோம். So we want to become a lover of Krishna, don't hang around here just for your own reason. கிருஷ்ணரை நேசிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். Any questions? எதுவும் கேள்விகள்?